இலங்கையில் சிவில் சேவை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1802ஆம் ஆண்டு. கிராம சேவை அலுவலர் என்பவர் தொடர்புடைய பிரிவில் சமாதான நீதிவானாகவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் அலுவலராகவும் செயற்படுகின்றார் என்பதனை வலியுறுத்தும் கட்டளைச் சட்டம் எது? முதன்மை நீதிமன்ற கட்டளைச் சட்டம். கிராம சேவை அலுவலருக்கு வழங்கப்படும் வதிவிடச் சான்றிதழ் எத்தனை மாதங்களுக்கு செல்லுபடியாகும்? 6 மாதங்கள். இலங்கையில் அதிக கிராம சேவக பிரிவுகளை கொண்ட மாவட்டம் எது? வடமேல் மாகாணம். இலங்கையில் சிவில் சேவை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1802ஆம் ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அரச நிர்வாக அமைச்சு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1931ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிராம உத்தியோகத்தர் ஜிய நிகழ்ச்சி திட்டம் அமுல்படுத்தப்பட்ட வருடம் 2021ஆம் ஆண்டு. இலங்கையின் முதலாவது காணி அமைச்சர் டி.எஸ். சேனநாயக்க. சகல உலக நாடுகளினாலும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடிசன மதிப்பீட்டு முறையானது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? 10 வருடங்களுக்கு ஒருமுறை. 1833ஆம் ஆண்டில் இலங்கை எத்தனை நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது? 5. அதிக மாநகர சபைகளை கொண்ட மாவட்டம் கொழும்பு. கிராம அலுவலர் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச வயது எல்லை 21. கிராம சேவை அலுவலர் பிரிவுகளை அதிகளவில் கொண்ட மாவட்டம் குருநாகல்.